Hi everyone, welcome to vanshi cafeteria. எல்லாருக்கும் happy Sunday. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல chicken keema stuffed parotta எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல chicken keema எப்படி பண்றதுங்கறத பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து chicken keema வச்சு stuffed parotta எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த மூணையும் mix பண்ணிருங்க. அடுத்து நார்மல் டேப் வாட்டர் யூஸ் பண்ணி ஆர் நீங்க நார்மல் என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வாட்டர் யூஸ் பண்ணி சப்பாத்தி ஆர் பூரிக்கு எப்படி மாவு நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணனும். இப்போ அந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இந்த டைம்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படினா 5 to 8 minutes வரைக்கும் முடிஞ்ச அளவு நல்லா பிரஷர் கொடுத்து அந்த மாவை பிசைங்க. அப்பதான் அந்த மாவோட சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு சூப்பரா கிடைக்கும். 5 to 8 minutes வரைக்கும் நல்லா பிசைஞ்சாலே போதும். அது மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதே மாதிரி ஃபைனலா அந்த மாவு பிசைஞ்சிட்டு லைட்டா மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடியே எடுத்து பண்ண கூடாது. நல்லா இருக்காது. சாஃப்ட்டா கிடைக்காது நமக்கு. அதனால நல்லா பிசைஞ்சு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடுங்க. ஆயில் ஏன் அப்ளை பண்றோம் அப்படினா அரை மணி நேரம் அத மூடி வச்சிருப்போம். அது ஊறிட்டு இருக்கும். அந்த டைம்ல அது காஞ்சி போயிடும். மேல இருக்கிற பார்ட் ஃபுல்லா காஞ்சிரும். ட்ரை ஆயிரும். அது நல்லா இருக்காது. நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்ப அந்த மேல காஞ்சது ஒரு கலராவும் உள்ள இருந்த மாவு ஒரு கலராவும் தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காக மேல ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படினா அந்த காஞ்சது மாதிரி தெரியாது. நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு ரீசன் தான் ஆயில் அப்ளை பண்றது. ஆயில் அப்ளை பண்ணி மாவு ரெடி பண்ணியாச்சு. இத க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சிரலாம். இந்த மாவுல நான் 5 உருண்டைகள் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாவே எடுத்துக்கங்க. ஏனா உள்ள நம்ம chicken keema ஸ்டஃப் பண்ண போறோம். வச்சு அத க்ளோஸ் பண்ணி மறுபடியும் தேய்க்கணும். அப்ப வந்து உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துரும். சின்னதா எடுத்தீங்க அப்படினா. அதனால கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்துக்கங்க. பெரியவங்களுக்கு இந்த 2 பரோட்டா சாப்பிட்டாலே ஸ்டமக் ஃபில் ஆயிரும். சின்ன குழந்தைகளுக்கு சின்ன ஸ்கூல் போற காலேஜ் போறவங்களுக்குலாம் ஒரு பரோட்டா சாப்பிட்டாலே போதும். ஏனா ஸ்டமக் அடைச்சிரும் அதுவேவும். ஓரளவு கொஞ்சம் பெருசா நல்லா தேய்ச்ச பின்னாடி உள்ள நம்ம வைக்க போற அந்த chicken keema ஸ்டஃபிங்க வச்சிரலாம். வச்சு நல்லா கேப் இல்லாம க்ளோஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் அதிகமாவே வைங்க. கொஞ்சம் பெரிய மாவா எடுத்தீங்க அப்படினா உள்ள ஸ்டஃபிங் நிறைய வைக்கலாம். ஏனா நம்ம இதுக்குன்னு தொட்டுக்கிறதுக்கு குழம்போ சட்னியோ எதுவும் பண்ண தேவையில்லை. ஏனா இந்த ஸ்டஃபிங் வச்சு இத டைரக்ட்டா நாம சாப்பிட போறோம். வேணும் அப்படினா சாஸ் வச்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி மயோனைஸ் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். கீழ கொஞ்சம் மாவு அப்ளை பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சத நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவா லைட் பிரஷர் கொடுத்து தேய்ங்க. இந்த பரோட்டா வந்து ரொம்ப தின்னா சப்பாத்தி மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. ஏனா உள்ள ஸ்டஃபிங் இருக்கு, வெளியே வந்துரும். அதனால கொஞ்சம் தடிமனா தான் இருக்கும். ஆனா நம்ம மாவு நல்லா சாஃப்ட்டா வரதுக்காக நல்லா பிரஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சனால நமக்கு பிச்சு சாப்பிடுறப்ப எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நல்லா இருக்கும். கொஞ்சம் மெதுவா பிரஷர் கொடுத்து எல்லா சைடும் ஈவனா இருக்கிற மாதிரி தேய்ச்சுக்கங்க. இந்த chicken keema stuffed parotta வந்து ஸ்கூல் ஆர் காலேஜ் வர்க்கிங் போறவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்கலாம். அதாவது நார்மல் வர்க்கிங் டேல செய்ய முடியாது. சண்டே சாட்டர்டே லீவ்ல கூட அதை செய்யலாம். ஏன்னா chicken keemaவும் பண்ணனும், பரோட்டாவும் பண்ணனும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால உங்களுக்கு லீவ் டைம்ல இந்த மாதிரி பரோட்டா செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அதை செஞ்சிட்டு இருந்தப்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மேலே லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. ஆயில் போட்டுட்டு நம்மளோட பரோட்டாவை மேலே வச்சிருங்க. அது 2 சைடும் நல்லா லைட் ப்ரௌனா வர அளவுக்கு குக் பண்ணா போதும். இன்னொரு விஷயம், நாங்க வந்து நெக்ஸ்ட் வீக் அதாவது நவம்பர்ல எங்களோட நேட்டிவ்க்கு போறோம். அதனால 1 month லீவ் எங்களுக்கு. அதனால யூடியூப்ல அவ்வளவா எங்களால ஆக்டிவா இருக்க முடியல. இந்த பேக்கிங் வர்க் அதுன்னு போயிட்டு இருக்கு. என்னோட வீடியோஸ்க்கும் கொடுக்கிற கமெண்ட்ஸும் கரெக்ட்டா என்னால ரிப்ளை பண்ண முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட போஸ்டிங்க்கும் என்னால கரெக்ட்டா
கமெண்ட்ஸ் போய் கொடுக்க முடியல. யாரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. டிசம்பரில் வந்துடுவோம். வந்துட்டு யூடியூப்பில் நல்லா ஆக்டிவாக இருப்பேன் நான். உங்களோட போஸ்டிங்ஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணாமல் அப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துடுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்லோட் பண்ணிடலான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரே பிளேஸில் இருக்க முடியாது. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கங்கே இருப்பாங்க, அவங்களாம் பார்க்கணும். நாங்களும் சில இடங்களுக்கெல்லாம் போகணும். அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கிறனால யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்க முடியுமா என்னன்னு தெரியலை. டிசம்பரில் வந்துடுவோம். டிசம்பர்லேருந்து நார்மலாக போயிட்டுருக்கோம். என்னோடய சேனலும் சரி, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட போஸ்டிங்ஸுக்கும் நான் கரெக்டாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்றேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். கீப் இன் டச் ப்ளீஸ். எல்லோரும் எப்போவும் வன்சி கஃபேட்டேரியா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான அப்லோட்ஸ் எல்லாம் காத்துட்ருக்கு. ஊருக்கு போயும் நாங்கள் நிறையா வீடியோஸ் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு முடிஞ்சால் அங்கே இருக்கிறப்ப போஸ்ட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பரில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த சிக்கன் கீமா பரோட்டாவும் நான் சிக்கன் கீமா பண்ண அன்றைக்கி தான் எடுத்தேன். ஒரே இதில் 2 ரெசிபி போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் சிக்கன் கீமா தனியாகவும் சிக்கன் கீமா ஸ்டஃப் பரோட்டா தனியாகவும் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.